வணக்கம். 9th science lesson 10 matter around us part 6. அதாவது இது வந்து 6th வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். இது சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சொல்யூஷன் அப்படின்னா definitionல a homogeneous mixture of two or more substances is called solution. Homogeneous mixture அப்படின்னா என்ன? A solution may be contain a single phase. Homogeneous அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா single phase. ஓகேவா? single phase. சொல்யூஷனுக்கு உண்டான மெயின் கான்செப்ட், மெயின் வேர்டே அதுதான். சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் as a homogeneous mixture of two or more substances. ரைட். இதுல two or more substances அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுல ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இப்போ டூ சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ ஏ பிளஸ் பி, இவங்க ஏவும் பியும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டன்சஸ். இந்த ஏபி அப்படின்ற அந்த சப்ஸ்டன்சஸ் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஹோமோஜீனியஸ். ஓகே, ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஹோமோஜீனியஸ் மிக்சர் நமக்கு வந்து கிடைக்கும்னு வச்சுக்கோமே. அந்த ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான் இந்த இடத்துல வந்து சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் கால்ட் as a சொல்யூஷன். ஓகே, சரி. இந்த ஏபி அப்படின்னு ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அதுல ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது லெஸ்ஸர் அமௌண்ட், அதாவது குறைவான எடை உள்ளதா இருக்கும். ஏபி அதுல ஏதாவது ஒன்று லெஸ்ஸர் அமௌண்டா இருக்கும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜர் அமௌண்ட். ஓகே, லார்ஜர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, லெஸ்ஸர் அமௌண்ட் இருக்கு இல்லையா? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூட். ஓகே, லார்ஜர் அமௌண்ட் இருக்கு இல்லையா? அதை நம்ம வந்து சால்வெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ சொல்யூஷன் அப்படின்னு நம்ம ஒன்று மேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மகிட்ட டூ ஆர் மோர் சப்ஸ்டன்சஸ் இருக்கணும். அதுல ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சொல்யூட் ஆகவும் இன்னொரு சப்ஸ்டன்ஸ் வந்து சால்வெண்ட் ஆகவும் ஆக்ட் ஆகணும். நம்ம எந்த சப்ஸ்டன்ஸை சொல்யூட்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் அமௌண்ட் இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் வந்து சொல்யூட், லார்ஜர் அமௌண்ட் இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் சால்வெண்ட். அப்போ சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கும். அப்போ டெஃபினேஷன்ல நம்ம இப்படி கூட சொல்லலாம், த ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் அ solute and solvent is known as solution. Clear? It's a very very important. இதான் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட். இப்போ 1 மார்க்ல இதெல்லாம் கூட கேட்பாங்க. A homogeneous solution contain larger amount species is dash அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சால்வெண்ட்னு சொல்லணும். A homogeneous solution contain smaller amount substance அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நீங்க அதை வந்து solute அப்படின்னு சொல்லணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கிளியர்? ஸோ நம்ம இந்த இடத்துல சொல்யூஷன் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஜெனரல் ரெப்ரசன்டேஷன் இப்படி கூட நம்ம எழுதலாம். எப்படி? சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன். இது சொல்லியிருக்காங்க பத்தியா? சொல்யூட் பிளஸ் சால்வெண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு சொல்யூஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் தான், அதாவது ஒரு சின்ன ஆக்டிவிட்டியில இந்த எக்ஸாம்பிளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஒரு பீக்கர். ஓகே, இந்த பீக்கர்ல இப்போ நம்ம இதுல என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா H2O வாட்டர் வந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து வாட்டர். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருக்கிற வாட்டர் வந்து எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் லார்ஜர். இது வந்து லார்ஜர் குவான்டிட்டி. இந்த பீக்கர்ல இருக்கிற வாட்டர்ல ஜஸ்ட்
நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட். இது சால்வெண்ட் இல்லையா, லார்ஜர் குவான்டிட்டியா இருக்கிறது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஏ சால்வெண்ட். கிளியர்? அப்படி இருக்கிற இந்த சால்வெண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ண போறோம். என்னது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஏ சொல்யூட். சால்ட்னு ஒன்று ஆட் பண்றோம் இல்லையா, அது எப்படி இருக்கு, சொல்யூட் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்மாலர். ஓகே, ஸ்மாலர் அமௌண்ட். அப்போ ஸ்மாலர் அமௌண்ட்டா நம்ம சால்ட்டை வந்து இதுல ஆட் பண்றோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்றோம். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சால்ட் அப்படின்றது வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கு, வாட்டர் அப்படின்றது வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கும், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். டிஃப்ரெண்ட் பேஸ் இருக்கு பாருங்க, சாலிட் பேஸும் இருக்கு, லிக்விட் பேஸும் இருக்கு மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ ரெண்டுத்தையும் நான் மிக்ஸ் பண்ண பிறகு எனக்கு என்ன கிடைக்குது? ஓகே, இது பாருங்க, இதுல இருந்து இது நமக்கு கிடைக்குது. என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பீக்கர்ல சால்ட் சொல்யூஷன்ஸ் இருக்கும். சால்ட் soluble into a water to produce salt solution. Clear? அப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த சால்ட் சொல்யூஷன் என்ன ஸ்டேட்ல தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மேபி a liquid in state இல்லையா, அது வந்து லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு. ஆனா நம்ம ஆட் பண்ணது சாலிடும் ஆட் பண்ணோம், ஆனா அந்த சாலிட் அங்க இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம், சாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிபிள் ஆயிடுச்சு சால்வெண்ட்ல இல்லையா. இப்போ என்கிட்ட நான் அந்த பீக்கர்ல இருக்கிற சப்ஸ்டன்ஸ், பீக்கர்ல இருக்கிற அந்த சொல்யூஷனை பார்க்குறேன், பார்த்தா லிக்விட் ஸ்டேட் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது. இதை தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா எ ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஹோமோஜீனியஸ்னா என்ன அர்த்தம், சிங்கிள் பேஸ் மட்டும் இருக்கிற ஒரு சொல்யூஷன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். டெஃபினேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எ ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் அ சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் இட் இஸ் கால்ட் as சொல்யூஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் salt in a water. As before mixing salt and water we have a different pace, but it is going to mixing together we have a liquid pace only, and hence a beaker containing a solution is homogeneous solution. Okay, சரி, இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹோமோஜினியஸ் மிக்சர்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அந்த ஹோமோஜினியஸ் மிக்சர்னுடைய, அதாவது அந்த சொல்யூஷன்ஸ்னுடைய கேரக்டர், the characteristics of a solution is depend upon dash அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, the characteristics of a solution is depend upon சால்வெண்டா இல்ல சொல்யூட்டா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூட். ஓகே, the characteristics of a solution is depend upon solute particle. Very very important. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இல்லையா? ஆனா எது லார்ஜரா இருக்கும் ஒரு சொல்யூஷன்ல? வாட்டர் தான் லார்ஜரா இருக்கும். that is solvent is only a higher quantity, but the characteristics of a solvent is not influence the characteristics of a solution. It is not fully responsible for the characteristics of a solution. Here the characteristics of a solution is only depend upon the solute particle. Understand ஆகுதா? It's a very 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 important. Clear? Okay, இப்போ நம்ம வந்து types of solutions அப்படின்ற அந்த டாபிக் தான் நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போறது. அப்போ டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ன்றது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷனுடைய கேரக்டர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும், சொல்யூட் பார்ட்டிகளை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த சொல்யூட் பார்ட்டிகளுடைய சைஸை பேஸா வச்சு தான் இப்போ நம்ம வந்து சொல்யூஷன்ஸ்னுடைய டைப்ஸை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறோம். இதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்களேன், இப்போ டேக் எ பாட்டில் கண்டைனிங் எ சுகர். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீக்கர் எடுத்துக்கிறாங்க, சரிங்களா. இந்த மாதிரி ஒரு பீக்கர், ஒரு 3 பீக்கர் எடுத்துக்கிறாங்க. ஓகே, எல்லாமே கிளாஸ் வெசல். கிளியர்? இந்த மாதிரி 3 பீக்கர் எடுத்துக்கிறாங்க. அதுல சுகர், ஸ்டார்ச் அண்ட் வீட் ஃப்ளவர், இது 3த்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறாங்க. இந்த பாருங்க, இதுல வந்து என்ன இருக்குன்னா சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சும்மா கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன் இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் பீக்கர்ல வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் வந்து போடுறாங்க. இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது திஸ் இஸ் கால்ட் as சுகர். நல்லா கவனிக்கணும், இது சுகர். ரைட். இன்னொரு கண்டெய்னர், ஓகே, பக்கத்துல இன்னொரு பீக்கர் இருக்கு இல்லையா. ஸோ அதுல அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நெக்ஸ்ட் இருக்கிற பீக்கர்ல வந்து
they are going to taking. ஸோ நான் இதை வந்து எல்லோவில் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ ஸ்டார்ச். ஓகே, ஸ்டார்ச். அட் லாஸ்ட் இருக்கு இல்லையா, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறாங்க, வீட் ஃப்ளவர். ஓகே, ஸோ இந்த இடத்துல அப்படி போட்டுக்கலாம். சும்மா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் கலரில் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வந்து வீட் ஃப்ளவர். கிளியர்? ஓகே. அப்போ இது எல்லாமே யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர், ஸ்டார்ச், வீட் ஃப்ளவர். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஸ்மாலர் குவான்டிட்டியா இருக்கு, ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க, ஸ்மாலர் அமௌண்ட். அப்போ ஸ்மாலர் அமௌண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே those all are called as a smaller amount in a solution all are called as a solute. ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே யாரு? சொல்யூட். சுகர் வந்து சொல்யூட், ஸ்டார்ச் சொல்யூட், வீட் ஃப்ளவர் சொல்யூட், ஏன்னா ஸ்மாலர் குவான்டிட்டி இருக்கு. ரைட், இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to adding water into it. அப்போ ஒவ்வொரு பீக்கர்லையும் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் we are going to adding water. இதில் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அதே போல் இந்த ஸ்டார்ச் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷன், அந்த சொல்யூட்லேயும் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். கோதுமை மாவு அதுலேயும் வாட்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா, தோஸ் ஆல் ஆர் கால்டு வாட்டர். ப்ளூவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்லப்பா, அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். கிளியர்? சரி, இப்போ நீங்கள் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வாட்டர் இதில் ஆட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கண்டெய்னர் பீக்கர், அதில் இருக்கிற அந்த சுகர் ப்ளஸ் வாட்டர் ஆட் ஆகிருக்கு. இப்போ அதை நான் வந்து நல்லா அஜிடேட் பண்ணுறேன், நல்லா கலக்கிறேன். ஓகே, பக்காவாக கலக்கிறேன். ரைட், கலக்கின பிறகு அந்த பீக்கரில் இருக்கிற சொல்யூஷனை எடுத்து என் கண்ணுக்கு நேராக வச்சு பார்க்குறேன். அப்படி பார்க்கும்போது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அதில் அப்படின்னு பார்த்தா, சுகர் எல்லாமே வாட்டரில் சால்யூபிள் ஆயிடுச்சு. அப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் நேச்சர் சொல்யூஷன் தான் எனக்கு கிடைச்சது. ஓகே, என்னது பேர்? டிரான்ஸ்பரண்ட் நேச்சர். டிரான்ஸ்பரண்ட், ஓகேவா? டிரான்ஸ்பரண்ட். கிளியர்? அந்த சுகர் சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அப்படியே பார்க்கும்போது அதில் எதுவுமே டெபாசிட் ஆகலை, அப்படியே கிளியராக இருக்குது. கண்ணுக்கு நேராக வச்சு எதிர்க்கு இருக்கிற ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்த்தோம்னா அப்படியே கிளியராகவே தெரியுது. ஓகே, அப்போது இது ஒரு டைப் ஆஃப் சொல்யூஷன். இதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூ சொல்யூஷன்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வைக்கிறாங்க. நல்லா கவனிச்சியா? இதுக்கு பேர் வந்து என்ன? ட்ரூ சொல்யூஷன். ட்ரூ சொல்யூஷனா என்ன கேரக்டர் இருக்கும்? இட் ஷுட் ஹேவ் அ டிரான்ஸ்பரன்சி கேரக்டர். சொல்ல விஷயம் புரியுதா? ரைட். செகண்ட் பீக்கர், அதில் ஸ்டார்ச் வாட்டர் இருக்கு, நல்லா கலக்கிறேன். கலக்கும் போது எப்படி இருக்குன்னா, ஸ்டார்ச் வந்து தண்ணியில் வந்து பாதி தான் கரையுது இல்லையா? ஸ்டார்ச் பவுடர் எஸ் லைக் குளுக்கோஸ் கூட வச்சுக்குமே, குளுக்கோஸ் இன் ஏ வாட்டர். அப்போ என்ன ஆகும்னா, எனக்கு ரொம்ப கிளியரா வாட்டர் எனக்கு கிடைக்கல, கிளியரான சொல்யூஷன்ஸ் கிடைக்கல. நோ கிளியர் சொல்யூஷன். ஓகே, நோ கிளியர் சொல்யூஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட். அப்போ எனக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கிற அந்த ஸ்டார்ச் சொல்யூஷன் வந்து ரொம்ப கிளியரா இல்லை, கொஞ்சம் எப்படி இருக்குன்னா ட்ரூ சொல்யூஷன்ஸ் மாதிரி இல்லை. ரைட், அதில் வந்து கொஞ்சம் ஒயிட்டி நேச்சரா இருக்கு அந்த சொல்யூஷன்ஸ். ரைட், அப்போ இது வந்து ரெண்டாவது டைப்ல இருக்கிற ஒரு சொல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மூணாவது வந்து இந்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதுல நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம கலக்க கலக்க என்ன ஆகுதுன்னா, அந்த கோதுமை மாவு தண்ணியில வந்து கரையில இல்லையா? சரி, நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி, எக்ஸஸாகவே வாட்டர் ஆட் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். நல்லா கலக்கி கலக்கி பார்த்தேன், ஒன்றும் ஃபுல்லாகவே இந்த ட்ரூ சொல்யூஷன்ஸ் மாதிரி கரையில, அப்படியே விட்டுட்டேன். ஓகே, ஸோ இப்போ அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த இடத்துல வீட் ஃப்ளவர் அது எங்க இருக்குன்னா பாட்டம்ல, சரியா? பாட்டம்ல வந்து அந்த வீட் ஃப்ளவர் வந்து என்ன ஆகுது? செட்டில் ஆயிடுது. வீட் ஃப்ளவர் இட் மே பி செட்டில். ஓகேவா?
அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல அந்த வீட் ஃப்ளவர் வந்து அப்படியே செட்டில் ஆயிருக்கு. ஓகே, மேல என்ன இருக்கு இது பாருங்க. இது எப்படி இருக்குன்னா நம்ம கிட்ட அந்த ஆக்டிவிட்டியில பார்க்கும்போது இது பாருங்க, கீழே ஃபுல்லாவே வந்து வீட் ஃப்ளவர் இருக்கும், மேல வந்து வாட்டர் இருக்கும். இந்த இடத்துல வாட்டர் அப்படியே இருக்கும். இப்போ கீழே தான் என்ன இருக்கு, வீட் ஃப்ளவர் வந்து அப்படி கீழே அப்படியே ஃபுல்லா செட்டில் ஆயிடும். ஓகே, இந்த பாருங்க, இந்த இடம் ஃபுல்லாவே வந்து வீட் ஃப்ளவர் இருக்கும், கீழே மேல வந்து என்ன இருக்குன்னா வாட்டர் அப்படியே இருக்கும். அப்போ 2 லேயர் நம்மளால பார்க்க முடியுது இல்லையா, ரைட்? ஸோ இப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நம்ம கிட்ட ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேரக்டர்ல ஒரு சொல்யூஷன் இருந்தா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், கவனமா பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சுகர் இன்னியா வாட்டருக்கு என்ன பேரு, ட்ரூ சொல்யூஷன், ரைட்? ஸ்டார்ச் இன்னியா வாட்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் கொலாய்டு, கொலாய்டல் சொல்யூஷன். ஆனா லாஸ்டா ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சஸ்பென்ஷன். திஸ் இஸ் கால்ட் சஸ்பென்ஷன். கிளியர்? இதுக்கு பேர் வந்து என்னன்னா அது ஒரு பாருங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ சஸ்பென்ஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதான் 3 டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று ட்ரூ சொல்யூஷன், இன்னொன்று கொலாய்ட்ஸ், இன்னொன்று வந்து சஸ்பென்ஷன். ட்ரூ சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர் இன் ஏ வாட்டர். அது எப்படி இருக்கும், சுகர் இஸ் கம்ப்ளீட்லி soluble into the water. To produce clear solution, it may be called as a transparent nature solution. It should have only one phase and it is a homogeneous mixture. So the sugar in a water, it is called as a true solution. Starch in a water, it is also a solution, but here turbid nature is present. Turbid nature is present, and hence it is called as colloidal solution. And the third one, wheat flour in a water, we have not a clear solution. Here wheat flour, it may be settled down at the bottom of the beaker. Water, it may be present above the wheat flour surface area. So those characteristic solutions all are called as a suspension. Clear? Okay, right. இப்போ நம்ம பார்க்க போறது next concept. ட்ரூ சொல்யூஷன்ல பார்ட்டிகலுடைய சைஸ் எப்படி இருக்கு பாருங்க. பார்ட்டிகல்னா அர்த்தம் solution contain a solute and solvent particle, isn't it? Here true solution consists, in this diagram shows our true solution consists particle. Okay, particle size is very very smaller when we are compare the particle from a colloidal solution and suspension. ஓகே, அப்போ நீ தெரிஞ்சுக்கணும், ட்ரூ சொல்யூஷன்ல இருக்கிற பார்ட்டிகல்னுடைய சைஸ் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும். அதனுடைய லெவல் எவ்வளவு, அதனுடைய அக்யூரேட் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than 10⁻⁻7 சென்டிமீட்டர். ஓகே, ஆனா அதே கொலாய்டல் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அந்த சொல்யூஷனுடைய பார்ட்டிகல் பாருங்க ட்ரூ சொல்யூஷன் பார்ட்டிகலை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே சமயத்துல சஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டிகலை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். அப்ப நீ தெரிஞ்சுக்கணும், colloidal solution particle size is between the size of true solution and suspension. Here the particle size is 10⁻⁻7 up to 10⁻⁻5 centimeter. புரிஞ்சுதுங்களா? Clear? It's a very very important. Okay, right. 10⁻⁻7 சைஸுக்கும் 10⁻⁻5க்கும் நடுவில் இருக்கும். இது கொலாய்டல் பார்ட்டிகளுடைய சைஸ். சரி, சஸ்பென்ஷன் சொல்றாங்க இல்லையா, அதுதான் இருக்கிறதுலயே ட்ரூ சொல்யூஷன்ல இருக்கிற பார்ட்டிகளை விட கொலாய்ட்ஸ்ல இருக்கிற பார்ட்டிகளை விட சஸ்பென்ஷன்ல தான் பார்ட்டிகல் சைஸ் அதிகமா இருக்கும். பார்ட்டிகல்னா சொல்யூட். ஓகே, இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சைஸ் ஆஃப் சொல்யூட், சைஸ் ஆஃப் சொல்யூட். ஓகே, சரி, இதனுடைய சைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி லார்ஜர். ஸோ 10⁻⁻5 சென்டிமீட்டர். இது கிரேட்டர் தென் 10⁻⁻5 சென்டிமீட்டரை விட அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ இதான் இந்த இடத்துல நீ தெரிஞ்சுக்க வேண்டிய டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் அண்ட் இட்ஸ் சைஸ். இதுல இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலாய்டல் சொல்யூஷன். இப்போ நம்ம ட்ரூ சொல்யூஷன்ல தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், 2 காம்பனன்ட் இருக்கு. ஒன்னு வந்து சொல்யூட், இன்னொன்னு வந்து யாரு, சால்வெண்ட். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும், ட்ரூ சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி தான் கொலாய்டல் சொல்யூஷன்லயும் சொல்யூட் இருக்கு, சால்வெண்ட் இருக்கு. ஆனா டைரக்டா நம்ம வந்து ட்ரூ சொல்யூஷன்ல சொல்ற மாதிரி சொல்யூட் சால்வெண்ட் அப்படின்னு கொலாய்டல் சொல்யூஷன்ல சொல்லக்கூடாது. கொலாய்டல் சொல்யூஷன்ல 2 காம்பனன்ட்ஸ் இருக்கு.
அதுல ஒரு காம்போனன்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பர்ஷன் மீடியம் அண்ட் டிஸ்பர்ஸ்டு பேஸ். பாருங்க, நல்லா கவனிக்கணும். டிஸ்பர்ஸ்டு பேஸ் ஒன்று அண்ட் டிஸ்பர்ஷன் மீடியம். ஓகே, dispersion medium. Dispersion medium. It's a very important. நல்லா கவனிச்சிங்களா? ஒன்று dispersed pace, இன்னொன்று வந்து dispersion medium. ஓகே, நான் கிளியர் பண்ணிடுறேன். dispersion medium. Clear? Right? இப்போ நீ தெரிஞ்சுக்கணும், colloidal solution consists of two component. One it is dispersed pace, another one is dispersion medium. Just compare the true solution. Here smaller quantity of a component in a true solution, it is called solute. Similarly, smaller quantity of a component in a colloidal solution, it is called dispersed pace. The larger quantity in a true solution, it is called solvent. Similarly, a larger quantity of a colloidal solution, it is called dispersion medium. Clear? So it's a very important. Okay, சரி, colloidal solution அதான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல 8 different combinations இருக்கு. அதை பத்திலாம் நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்க போறோம். அந்த 8 different combinationல gas in gas அது மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாய்ட்ஸ்ல கிடையாது. இது பாருங்க, சாலிடு இன் சாலிடு இது ஒன்று உண்டு. ரெண்டாவது சாலிடு இன் லிக்விட் இதுவும் உண்டு. மூணாவது சாலிடு இன் கேஸ். இதெல்லாம் கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் அவைலபிள். இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இந்த மிக்சிங்ல கொலாய்டல் சொல்யூஷன் இஸ் அவைலபிள். அதே போல லிக்விட் இன் சாலிடு, அதே மாதிரி liquid in liquid available. அதே போல liquid in gas, it is also available. But gas in solid, it is available. Gas in liquid is available. But ninth composition is not available. I mean gas in gas. இந்த மிக்சர்ல நமக்கு என்ன கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் பாசிபிள். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் உனக்கு சொல்லிட்டு இருக்கிறது நாட் பாசிபிள். அப்போ கேஸ் இன் கேஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேஸ் இன் கேஸ் இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு எ கொலாய்டல் சொல்யூஷன் காம்போசிஷன், பட் இட் இஸ் எ ட்ரூ சொல்யூஷன். இட்ஸ் நாட் பாசிபிள் இன் இட்ஸ் நாட் பாசிபிள் இன் கொலாய்டு. Okay, it's not possible in colloidal solution. Okay, இது வந்து colloidal solution வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இது என்னவா தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா it is belongs to a true solution. Clear? இது வந்து ஒரு true solution அப்படின்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? வெரி இம்பார்ட்டன்ட் பா இது. சரி, என்னென்ன டைப்ஸ் இருக்கு அதான் இப்ப அடுத்தது பார்க்க போறோம். இப்போ அந்த டைப்ஸ் வந்து நம்ம எந்த இடத்துல பார்க்கலாம்? அது இங்க இருக்கு பாருங்க. சாலிட் இன் சாலிடு. இது எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலிட் தானே இருக்கு. இதை நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, எது வந்து கம்மியா இருக்கு, குவான்டிட்டி எது கம்மினா டிஸ்போஸ்டு பேஸ் இஸ் லைக் அ சொல்யூட். ஓகே, சொல்யூட், லைக் சொல்யூட். இது வந்து சொல்யூட் மாதிரி தான், இது சொல்யூட்டே கிடையாது. லைக் சொல்யூட். யார் கூட கம்பேர் பண்ணும்போது ட்ரூ சொல்யூஷனை வச்சு நான் சொல்றேன். ஓகேவா? டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் இப்போ டிஸ்போஸ்டு பேஸ் வந்து சொல்யூட் மாதிரி ரொம்ப கம்மியா இருக்கும். டிஸ்பர்ஷன் மீடியம் வந்து லார்ஜரா இருக்கும். லார்ஜர். அப்ப இது வந்து லைக் சால்வெண்ட். ஓகே, சால்வெண்ட் மாதிரி. ரைட்டா? அப்ப இது எப்படி படிக்கணும்னு பாரு. சாலிட் இன் சாலிட் அப்படின்னு படிக்கணும். அதே போல சாலிட் இன் லிக்விட் அப்படின்னு படிக்கணும். இது என்ன புரியுதா உனக்கு? சாலிட் இன் லிக்விட்னா லிக்விட் அதிகமா இருக்கு, அதுல சாலிட் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிதான் இதை நம்ம வந்து படிக்கணும். சாலிட் இன் கேஸ், லிக்விட் இன் சாலிட், அதே போல லிக்விட் இன் லிக்விட், அதே போல லிக்விட் இன் கேஸ், அதே போல கேஸ் இன் சாலிட், அதே போல கேஸ் இன் லிக்விட். பட் கேஸ் இன் கேஸ் இஸ் நாட் அவைலபிள். யாருக்கு? கொலாய்டல் சொல்யூஷனுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து கொலாய்டல் சொல்யூஷனுடைய நேம்ஸ்.
கிளியர்? இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமா வந்து டஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, டஸ்ட். அதுக்கு பேரு கொலாய்டல் சொல்யூஷன்ல டஸ்ட், அது ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு வந்து நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏரோசோல். அதே போல கேர்டு இருக்கு இல்லையா, கேர்டு தயிர், அது வந்து கொலாய்டல் சொல்யூஷன்ல நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெல்லு. நம்ம மில்க் இருக்கு இல்லையா, அதுக்கு கொலாய்டல் சொல்யூஷன் தான் அது மில்க், அதுக்கு என்ன பேர் அப்படின்னா எமல்ஷன். கிளியர்? நம்ம வந்து கேக் வாங்குவோம் இல்லையா பேக்கரியில, அந்த கேக் வந்து ஒரு கொலாய்டல் சொல்யூஷன். அதுக்கு என்ன பேரு, கேக்குக்கு என்ன பேருனா சாலிட் ஃபோம். அதுக்கு பேர், கேக்குக்கு பேர் வந்து சாலிட் ஃபோம், ரைட்? ஸோ இந்த மாதிரியான கேக்கு, பிரெட் இதெல்லாம் வந்து சாலிட் ஃபோம்க்கு எக்ஸாம்பிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த சொல்யூஷன் கான்செப்ட்ஸ்ல இருக்கு. கொலாய்ட்ஸ்ல இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும், டைப்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ் இவங்கலாம், ரைட்? இப்போ கொலாய்டல் சொல்யூஷன்ல 2 கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு ப்ரௌனியன் மூமெண்ட், வேற எதுவும் இல்லை. இப்போ ஒரு பீக்கர், ஓகே, இந்த பீக்கர்ல நீங்க வந்து மில்க் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இந்த கேர்டை வந்து பட்டர் மில்க் மாதிரி மாத்தி அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா பெயிண்ட் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, சம்திங். ஆனா நம்ம எடுத்துக்க போறது என்னன்னா கொலாய்டல் சொல்யூஷன் எடுத்துக்கணும். மில்க் வந்து கொலாய்டல் சொல்யூஷன், ஓகே. கொலாய்டல் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மைக்ரோஸ்கோப் இருக்கு இல்லையா, மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம இதை என்ன பண்ணணும் பார்க்கணும். மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி அந்த கொலாய்டல் சொல்யூஷனை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இப்போ கூட நீங்க வீட்டில் கூட இருக்கும்போது நம்மளுடைய ஜன்னல் வழியா, இப்போ மார்னிங் டயத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, விண்டோ எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம வந்து மார்னிங் டைம் ஆன பிறகு நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணுவோம். அப்போ சூரிய வெளிச்சம் உள்ள வரும்போது, விண்டோ வழியா உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ராட் பீமா வரும், அப்படியே பட்டையா அந்த சன்லைட் வர்றதே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பறக்கிற மாதிரி இருக்கும், பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும், அது டஸ்ட் அது. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா we are immersed in colloidal solution. இப்போ நம்ம வந்து காற்று பிளஸ் டஸ்ட், ஏர் பிளஸ் டஸ்ட். இதுல வந்து டஸ்ட்ன்றது வந்து என்னது, இது டிஸ்பர்ஸ்டு பேஸ். ஏர் அப்படின்றது வந்து டிஸ்பர்ஷன் மீடியம். இப்போ நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா we are immersed in colloidal solution, ஏரோசோல். ஏரோசோல்ல இப்போ நம்ம இருக்கிறோம், கவனிச்சிங்களா? நம்மளை சுத்தி வந்து என்ன இருக்கு, டஸ்ட் இருக்கு, அது இல்லாம அந்த ஏர் வந்து இருக்கு, ரெண்டுமே சேர்ந்து தான் கொலாய்டல் சொல்யூஷன். கிளியர்? இப்போ அதை தான் நம்ம மைக்ரோஸ்கோப்ல நம்ம பார்க்கும்போது, அந்த பீக்கர்ல இருக்கிற மில்கை நம்ம மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது, இல்லை எனி கொலாய்டல் சொல்யூஷனை நம்ம மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்கும்போது என்ன அதுல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்க, ரவுண்டா ஒரு பார்ட்டிகல் மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்பர்ஸ்டு பேஸ். இதான் வந்து டிஸ்பர்ஸ்டு பேஸ். இந்த டிஸ்பர்ஸ்டு பேஸ் என்ன ஆகுது பாருங்க, பாருங்க ஏரோ மார்க் பாருங்க, ஜிக்ஸாகா போகுது பாத்தீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம், வந்து டிஸ்பர்ஸ்டு பேஸ் வந்து ஒரே இடத்துல இருக்காது. கொலாய்டல் சொல்யூஷன்ல இருக்கிற டிஸ்பர்ஸ்டு பேஸ் வந்து இட் மே பி மூவிங் ஹியர் அண்ட் தேர். நீங்க வந்து ஜன்னல் வழியா சன்லைட் வரும்போது நீங்க பார்க்கலாம், அந்த டஸ்ட் வந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். அந்த டஸ்ட் பறக்குதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த டஸ்ட் அதுதான் இந்த இடத்துல ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்றாங்க. இப்ப பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இட் கேன் பி சீன் தட் கொலாய்டல் பார்ட்டிகல் ஆர் மூவிங் கான்ஸ்டன்ட்லி அண்ட் rapidly in zigzag direction. Okay, so in this activity it is discovered by Brownian and hence it is called the Brownian movement. So in this Brownian movement it may be done or it is due to unbalanced bombardment of the particle by the molecule of a dispersion medium. புரியுதுங்களா? அதாவது இப்போ நம்ம பார்க்கும்போது சன்லைட் உள்ள வரும்போது அதில் டஸ்ட் வந்து பறக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. எப்படி டஸ்ட் பறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டஸ்ட் இன்னொரு டஸ்ட்டை போய் மோதும். அப்படி மோதுறதுனால ஆக்டிவிட்டி வந்துடுது, அது இங்கெங்க மூவ் ஆகிட்டே இருக்கு. இதுதான் ப்ரௌனியன் அப்படின்ற அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. இதுக்கு பேரு ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படின்னு அவர் ஹானர் பண்றதுக்காக அவருடைய பேரே இந்த மூமெண்ட்டுக்கு வச்சுட்டாங்க. கிளியர்? அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போறது வந்து நெக்ஸ்ட் ஒன், டிண்டால் எஃபெக்ட். டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற எதுவும் இல்லை. இப்போ உனக்கு டயக்ராம் இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க. பியூர் வாட்டர் ஒரு பீக்கர்ல இருக்கு, இன்னொரு பீக்கர்ல கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம டார்ச் லைட் இல்லைன்னா லேசர் பீமை நம்ம வந்து அந்த பீக்கர் வழியா நம்ம பாஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றோம். இப்போ இது டேபிள் மேல வச்சிருக்காங்க, அந்த ரெண்டு பீக்கரையும் நம்ம மேல இருந்து நம்ம அதை வந்து பார்க்குறோம். ஓகே, இதை நம்ம மேல இருந்து இப்படி பார்க்குறோம், ரைட்? சும்மா அப்படியே உனக்கு தெரியணுன்றதுக்காக காமிச்சிருக்கேன். இதை மேல இருந்து இப்படி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது பியூர் வாட்டர் இருக்கு இல்லையா, இல்லைன்னா ட்ரூ சொல்யூஷன்ஸ் இது. ஓகே, ட்ரூ சொல்யூஷன். அந்த ட்ரூ சொல்யூஷன் வழியா
லைட்டு போறதே நம்மளால பார்க்கவே முடியாது, லைட்டு பாஸ் ஆகுதா அப்படின்னே தெரியாது. ஆனா அதே கொலாய்டல் சொல்யூஷன்ல நீ மேல இருந்து பார்க்கும்போது அந்த லைட்டு போகுது இல்லையா, அந்த பீம் அப்படியே பட்டையா தெரியும். இப்போ கூட நீங்க கூட பாரு வீட்டில், அதாவது தியேட்டர்ல நம்ம போகும்போது, சினிமா தியேட்டருக்கு நம்ம போகும்போது ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒரு லைட் பீம்ஸ் வந்து நேரா ஸ்கிரீன்ல வந்து விழும். ஃபுல்லா எல்லாத்தையும் சுத்தி அடைச்சிருவாங்க இல்லையா, அப்படியே டார்க் டென்ஸ்ல நம்ம இருப்போம். அப்போ சடனா ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒரு ஒயிட் பீம் என்ன ஆகும், நேரா ஸ்கிரீன்ல போய் விழும். நம்ம இப்படி பார்க்கும்போதே தெரியும், அப்படியே பட்டையா ஒரு பீம் போற மாதிரி தெரியும். அது லைட் பீம் தான் அது. பட் அது எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம தான் எங்க இருக்கிறோம், கொலாய்டல் சொல்யூஷன்ல தானே இம்மர்ஸ் ஆயிருக்கோம். அப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்மளை சுத்தி என்ன இருக்கு, ஏர்ல டஸ்ட் வந்து அப்படியே மிதந்துகிட்டே இருக்கு. அந்த டஸ்ட் இந்த இடத்துல டஸ்ட் மேல ஒரு லைட் வந்து படுதுன்னு வச்சுப்போமே, அந்த லைட்டை அந்த டஸ்ட் பார்ட்டிகல் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அப்சார்ப் பண்ணி 360 டிகிரியும் அது எமிட் பண்ணும். இந்த பாருங்க, ட்ரூ சொல்யூஷன்ல பார்ட்டிகல் இருக்கு, பட் அது என்ன பண்ணாது, ஸ்கேட்டர் பண்ணாது, எதிரொலிக்காது. ஆனா அதை இதே இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க, இப்படி இருக்கு. இதான் வந்து அந்த டிஸ்பர்ஸ்டு பேஸ், டிஎஸ், டிஸ்பர்ஸ்டு பேஸ், டிஸ்பர்ஸ்டு பி, டிஸ்பர்ஸ்டு பேஸ், டிபின்னு சொல்லுவாங்க. இந்த டிஸ்பர்ஸ்டு பேஸ்ல லைட் வந்து இங்க தான் படுது. இங்க பட்ட உடனே இந்த லைட்டை இந்த டிஸ்போஸ்டு பேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப் பண்ணி 360 டிகிரியும் 360 டிகிரிலையும் இந்த டஸ்ட் என்ன செய்யும், அந்த லைட்டை வந்து எமிட் பண்ணும். புரியுதாடா நான் சொல்றது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன ஆகுது, இங்க டஸ்ட் இருக்குன்னு வச்சுமே, இந்த டஸ்ட் மேல அந்த லைட் வந்து படும். பட்டோன்னே இது 360 டிகிரி என்ன பண்ணும், அது மேல படுற லைட்டை வந்து எமிட் பண்ணும். கிளியர்? இந்த மாதிரி ஒவ்வொரு டஸ்ட்டுக்கும் அந்த லைட் வந்து கிடைச்சிரும். டஸ்ட் மேல லைட் பட்ட அடுத்த செகண்ட் என்ன ஆகும்னா, அந்த லைட் வந்து என்ன ஆகும், ஸ்கேட்டர் ஆயிடும். ஓகே, இதுக்கு பேர் தான் டிண்டால் எஃபெக்ட். ஓகே, இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அதுதான் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த கொலாய்ட்ஸ் இருக்கிற பீக்கர்ல நம்ம பார்க்கும்போது அந்த லைட் போறது வந்து அப்படியே பட்டையா தெரியும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்போஸ்டு பேஸ் அப்சார்ப் எ லைட் எனர்ஜி அண்ட் ஸ்கேட்டர், அது ஸ்கேட்டர் பண்ணுது, அதனாலதான் அந்த ஒளி நமக்கு தெரியுது. ஓகே, தான் டிண்டால் எஃபெக்ட். கிளியர்? ஸோ எல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. எங்கன்னா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்க நைட் டயத்துல நீங்க வந்து கார்லயோ இல்லை டூ வீலர்லயோ போகும்போது நம்மளுடைய ஹெட்லைட் ஆன் பண்ண உடனே அப்படியே பட்டையா வெளிச்சம் தெரியும். அது காரணம் என்னன்னா டிண்டால் எஃபெக்ட். டஸ்ட் மேல அந்த லைட்டு பட்டு அது அப்படியே ஸ்கேட்டர் ஆகும். அதே போல நம்மளுடைய ஸ்கை வந்து ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிண்டால் எஃபெக்ட். கிளியர்? இதெல்லாம் இன்னும் நம்ம லேட்டர்லாம் நிறைய படிக்க போறோம். பட் இப்போ இந்த கான்செப்ட்ஸ்ல நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போறது இந்த சஸ்பென்ஷன் கொலாய்டல் சொல்யூஷன்னா ட்ரூ சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இந்த மூணுத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்றது தான் இதில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரொம்ப சிம்பிளான டிஃப்ரென்சஸ் தான் இருக்கு. ப்ரௌனியன் மூமெண்ட் அதை யாரு வந்து எக்ஸிபிட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன் தான் எக்ஸிபிட் பண்ணும். கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் வந்து சஸ்பென்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணாது, ப்ரௌனியன் மூமெண்ட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணாது. இதுல சொல்யூஷன் இருக்கு இல்லையா, சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, அந்த சொல்யூஷன் அது வந்து என்ன பண்ணாது, உங்களுக்கு ப்ரௌனியன் மூமெண்ட் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி டிண்டால் எஃபெக்ட், டிண்டால் எஃபெக்ட்ல வந்து டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது கொலாய்டல் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, கொலாய்டல் சொல்யூஷன் அதுதான் டிண்டால் எஃபெக்டை வந்து மேக்சிமமா எக்ஸிபிட் பண்ணும். நம்ம ட்ரூ சொல்யூஷன்ஸ் வந்து எக்ஸிபிட் பண்ணாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுல ப்ரௌனியன் மூமெண்ட்டை சஸ்பென்ஷன் கொடுக்குதுன்னு சொல்றாங்க, பட் இது வந்து ரொம்ப ரேர். ஓகே, ரேரா தான் இது என்ன பண்ணும், ப்ரௌனியன் மூமெண்ட்டை சஸ்பென்ஷன் வந்து எக்ஸிபிட் பண்ணும். அதே மாதிரி பாருங்க, டிண்டால் எஃபெக்ட் சொல்லிட்டோமா, செட்டிலிங் ஆஃப் பார்ட்டிகல். இப்போ சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா, இப்போ மணல் இருக்கு, சேண்டை வந்து ஒரு பீக்கர்ல எடுத்துக்கிட்டு, ஓகே, இன்னொரு பீக்கர்ல வாட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றோம்னு வச்சுப்போமே, அப்போ சேண்ட் வந்து வாட்டர்ல போயிட்டு சாலிபிள் ஆகுமா அப்படின்னா சாலிபிள் ஆகாது இல்லையா. நம்ம என்னதான் கலக்கினாலும் சரி கொஞ்ச நேரத்துல என்னாவும் செட்டில் ஆயிடும் இல்லையா. அந்த மாதிரி செட்டில் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சஸ்பென்ஷன் பேர். அப்ப என்னாச்சு, செட்டிலிங் ப்ராசஸ் வந்து சஸ்பென்ஷனுக்கு உண்டு, கொலாய்டல் சொல்யூஷனுக்கு உண்டு. பட் சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்ற அந்த ப்ராசஸ் செய்யும் போது தான் செட்டில் ஆகும். ஆனா ட்ரூ சொல்யூஷன்ல நீ ஆட் பண்ண அந்த சொல்யூட் என்ன ஆகாது, செட்டில் ஆகவே ஆகாது. ஸோ இந்த மாதிரியான அந்த டிஃபரன்சஸ் நல்லா பார்த்துக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் டாபிக் இது எமல்ஷன். எமல்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, டூ ஆர் மோர் இம்மிசிபிள் லிக்விட் மிக்சிங் டுகெதர். மிக்சிங் பாருங்க, இம்மிசிபிள் லிக்விட் அப்படின்னா அர்த்தம்னா ஒன்றோடு ஒன்று கலக்க இயலாத திரவங்கள் அப்படின்னு அர்த்தம். மிசிபிள் அப்படின்னு சொன்னா கலக்க இயலும் திரவம் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, டூ ஆர் மோர் இம்மிசிபிள் லிக்விட் வேர்
one liquid is dispersed into another liquid, now only we have a emulsion. புரியுதா? இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கு. இப்போ வந்து மில்க், ஓகே, அதாவது எப்படின்னா நம்மளுடைய மில்க் இருக்கு இல்லையா, மில்க் இஸ் கால்ட் அஸ் ஏ எமல்ஷன், மில்க். அதே மாதிரி பட்டர் மில்க் இருக்கு இல்லையா, பட்டர் மில்க், ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ எமல்ஷன், ரைட்? ஸோ அது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்ரீம், க்ரீம் வந்து எமல்ஷனுக்கு எக்ஸாம்பிள், க்ரீம் பாருங்க, பட்டர் எமல்ஷனுக்கு எக்ஸாம்பிள், ரைட்? இப்போ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எமல்ஷன் இஸ் ஒன் டைப் ஆஃப் அ கொலாய்டல் சொல்யூஷன். கிளியர்? சரி, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எமல்ஷனுடைய டைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது இங்க போட்டிருக்கேன் பாருங்க. OW ஒரு டைப் வந்து OW அப்படின்னா என்ன சார்? அது ஓனா ஆயில்னு அர்த்தம், டபிள்யூனா வாட்டர்னு அர்த்தம். ஆயில் இன் வாட்டர், ஓகேவா? ஆயில் இன் வாட்டர். இப்போ நீங்க மில்க் இருக்கு இல்லையா, மில்கை நீங்க டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வாட்டர் தான் அதிகமா இருக்கும், அதுல வந்து ஆயில் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இது ஒரு டைப் எமல்ஷன்ல. இன்னொரு டைப் என்னன்னா, இது பாருங்க, வாட்டர், அதான் WO. WOனா அர்த்தம்னா வாட்டர் இன் ஆயில். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், எது அதிகமா இருக்குன்னு அர்த்தம்? வாட்டர் இன் ஆயில்னா ஆயில் அதிகமா இருக்கு, அதுல வாட்டர் கம்மியா இருக்கு. புரியுதா? இதுதான் யாருக்கு எக்ஸாம்பிள், இது பட்டர். ஓகே, இது வந்து பட்டர் அப்படின்றது WOக்கு எக்ஸாம்பிள். ஆயில் இன் வாட்டர் அப்படின்னு சொல்லும்போது வாட்டர் கம்மியா இருக்கு, ஆயில் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? ஆயில் அதிகமா இருக்கு, வாட்டர் கம்மியா இருக்கு. இதை நம்ம என்ன சொல்றோம்னா க்ரீம். ஓகே, இதெல்லாம் வந்து எமல்ஷனுக்கு எக்ஸாம்பிள். அண்டர்ஸ்டாண்ட் பண்றியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நீ என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆயில் வாட்டர், ஆயில் இன் வாட்டர் இல்லையா, ஆயில் வந்து எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு, வாட்டர் வந்து அதிகமா இருக்குன்னு தான் அர்த்தம். வந்து பாருங்க, ஆயில் இஸ் ஸ்மாலர், ஆயில் வந்து ஸ்மால் அமௌண்ட். ஆனா இதுல வாட்டர் டபிள்யூன்னு போடுறோம் இல்லையா, டபிள்யூன்னு அர்த்தம்னா வாட்டர், ஆயில் இன் வாட்டர், வாட்டர் வந்து லார்ஜர். கிளியர்? இந்த இடத்துல ஆயிலும் வாட்டரும் ஒன்னா தான் சேராது இல்ல, ஆனா அப்படி சேர்த்து நம்ம ரெடி பண்ற அந்த கொலாய்டல் சொல்யூஷன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா க்ரீம். இட்ஸ் கால்ட் அஸ் எமல்ஷன். அப்போ ஆயிலையும் வாட்டரையும் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன செய்யுது, அட்டாச் பண்ணுது, ஒட்ட வைக்குது. அந்த சப்ஸ்டன்ஸுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் எமல்சிஃபையிங் ஏஜென்ட். இப்போ உனக்கு தெரியும் ஆயிலும் இருக்கு, ஆயில், ஓகே, இது ஆயில், ரைட்? இந்த ஆயிலையும் வாட்டரையும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டா மிக்ஸ் ஆகவே ஆகாது. ஆனா இந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்றாங்க, அதுக்கு பேர் தானு கேட்டீங்கன்னா எமல்சிஃபையிங். ஓகே, எமல்சிஃபையிங் ஏஜென்ட், எமல்சிஃபையிங் ஏஜென்ட்னு பேரு. அந்த எமல்சிஃபையிங் ஏஜென்ட் போயிட்டு என்ன செய்யும், ஆயிலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணிடும். அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும், க்ரீம் கிடைக்கும். புரியுதாது? ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எ எமல்ஷன். இட்ஸ் ஒன் டைப் ஆஃப் அ கொலாய்டல் சொல்யூஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இந்த கேரக்டர் எமல்ஷன் அப்படின்ற அந்த கான்செப்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, சொல்யூஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில, மெட்டலர்ஜி ப்ராசஸ்ல இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்றாங்க. அதுவும் இல்லாம இப்ப ரெய்னி டேஸ்ல நம்ம ரோட்ல எல்லாம் பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோட்ல வந்து தண்ணி இருக்கும், அதுல நம்ம பைக்ல இருந்து வரக்கூடிய அந்த பெட்ரோல், ஓகே, டிராப் பை டிராப்பா இல்ல டீசல் டிராப் பை டிராப்பா வந்து அந்த தண்ணியில விழும்போது அதுல இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஏஜென்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா, கலர்ஃபுல் ஃபில்ம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லாமே என்ன கான்செப்ட்ஸ் இது அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் கான்செப்ட்ஸ். இட் மேபி ஹேவ் அ எமல்சிஃபையிங் கேரக்டர் இஸ் பிரசன்ட். அதாவது என்னன்னா, எமல்ஷன் அப்படின்றது தான் அந்த ரோட்ல இருக்கிற அந்த கலர் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, அது எமல்ஷன் தான் அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா வாட்டர் அதுல வந்து ஆயில் விழுந்த உடனே என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் இருக்கும். அது பாருங்க, கலர் காமிச்சிருக்காங்க இல்லையா அந்த டயக்ராம்ல. அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா எமல்ஷன் இஸ் ஃபார்ம்டு, அவ்வளவுதான் விஷயம், வேற எதுவுமே கிடையாது. புரியுதா? ஸோ நம்ம இந்த மேட்டர் அரவுண்ட் அஸ் இந்த லெசனை பொறுத்தவரையிலையும் உனக்கு என்னென்னலாம் தெரியணுமோ எல்லாத்தையும் டீட்டெயிலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கிளியர்? ஓகே, நல்லா படிக்கணும். தேங்க்யூ, டேக் கேர். தேங்க்யூ, டேக் கேர்.